ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமேந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்று சில்லுன்னு சூப்பரான டேஸ்டியான மேங்கோ ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நான் 2 மாங்காயும் 2 மாம்பழமும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நாம் இதை நல்லா வாஷ் பண்ணி இதோட தோலை ரிமூவ் பண்ணி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாங்காயும் மாம்பழத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் இது எல்லாத்தையும் வேக வைக்கலாம். ஒரு திக்கான கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 400 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தையும் மாங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வேக வைக்கலாம். ஒரு மூடியால் அடைச்சி 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாங்காய் வெந்திருக்கான்னு நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணிக்கலாம்னா, ஒரு ஃபோக் இல்லைனா ஒரு ஸ்பூனால் மாங்காயை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மாம்பழம் கிடையாது, மாங்காய் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் ஆகிடுச்சு, நல்லா மேஷ் ஆகிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் நல்லா இருந்தால் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேக வச்ச மாங்காயை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். மாங்காயை வேக வைக்கும்போது நம்ம 400 ml தண்ணி ஆட் பண்ணலாம். அந்த தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வடிகட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துருக்க தண்ணியை தனியாக மாற்றி வச்சுக்கலாம். மேங்கோ பல்ப்பையும் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேங்கோ பல்ப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம 1/4 கப்பு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த மேங்கோ தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நாம் இதை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மேங்கோ தண்ணி இருக்குல்ல, இது கூடவே தான் நம்ம வடிகட்டி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேங்கோ பியூரியை சூப்பராக வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மேங்கோ தண்ணியோட சேர்த்து மேங்கோ பியூரியை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகேங்களா, நல்லா அந்த மேங்கோ பியூரி இந்த தண்ணியோட சேர்த்து நல்லா டிசால்வ் ஆகணும். கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கூடவே 1 லிட்டர் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டருக்கு மேலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம 1/2 hour ஃப்ரிட்ஜில் கூல் பண்ண வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற சில்லுன்னு சூப்பரான டேஸ்டியான மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் இல்லைனா மேங்கோ பீசஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மரை சில்லுன்னு மேங்கோ ஃப்ரூட்டி பண்ணி உங்கள் அனுபவத்தை எங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரெமேந்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பபாய்.